நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காமல் யாராலையும் இருக்க முடியாது. கடன்கள் பார்த்திங்கன்னா வீடு வாங்கினாலும் கார் வாங்கினாலும் அத்தனை பெரும் கடன்கள் சிக்கி தவிக்கிறோம் இல்லையா. இந்த கடன் தொல்லை தீர்க்கறதுக்கும் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கோவில். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட பெயர் அருள்மிகு சார பரமேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலோட மூலவர் பெயர் சார பரமேஸ்வரர். தாயார் பார்த்திங்கனாக்கா ஞானாம்பிகை ஞானவள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சேரை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. திருச்சேரை போனீங்க அப்படின்னாக்கா கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவில் தான் இது. தலவிருட்சம் பார்த்திங்கனாக்கா மாவிலங்கை இங்கே தலவிருட்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கனாக்கா மகா சிவராத்திரியிலேருந்து ஐப்பசி மாதத்தில் வர அன்னாபிஷேகத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று பல விழாக்கள் இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. அருள்மிகு சார பரமேஸ்வரர் திருக்கோவில் திருச்சேரை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட முகவரி தொலைபேசி எண் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன். கோவிலோட நடை காலை 7:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை, மாலை 4லேருந்து இரவு 9 மணி வரையும் நடை திறந்திருக்குமா. இந்த கோவில் காவேரி தென்கரையில் அமைஞ்சிருக்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 95வது ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. கடன் நிவர்த்தி செய்கிற ரிண விமோசன லிங்கேஸ்வரர் இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலில் தான் கடன் நிவர்த்தி செய்கின்ற ரிண விமோசன லிங்கம் இங்கே இருக்குது. இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் 3 துர்க்கைகள் அமைஞ்சிருக்கிறது இன்னும் பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த கும்பகோணம் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகும்போது அதே மாதிரி அந்த வழியாக வரும்போது கதிராமங்கலம் மணதுர்க்கையும் தரிசிங்க. அது இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள் எல்லாம் உங்களுக்கு சீராக்கும். அந்த கோவிலை பற்றி நான் தனி பதிவு உங்களுக்கு போடுறேன். ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இந்த கோவிலில் 3 துர்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒன்று பார்த்திங்கன்னா சிவதுர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வைஷ்ணவி துர்க்கை. 3வது பார்த்திங்கனாக்கா விஷ்ணு துர்க்கை. இங்கே 3 வடிவங்களாக ஒரே சன்னதியில் காட்சி அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு துர்க்கையை வேண்டினாலே அத்தனை தடங்களும் நீங்கும். ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வழிபடுவாங்க. இங்கே 3 துர்க்கை வடிவங்களில் இருக்கும்போது வேறு என்ன வேண்டும் நமக்கு. அதே மாதிரி பைரவருக்கு இங்கே தனியாக சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் வேறு என்னெல்லாம் சிறப்பு, ஆண்டுதோறும் மாசி மாதம் பார்த்திங்கனாக்க நடுவில் 12, 13, 14 அது மாதிரி தேதியில் பார்த்திங்கன்னா காலையில் இங்கே சூரியனோட கிரகணங்கள் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் இந்த ஸ்தலத்தோட இறைவன் மீதும் அம்பிகையோட பாதங்கள் மீதும் நேரடியாக படுறது இங்கே ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்கே தலவிருட்சம் மாவிலங்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. வருடத்துக்கு 4 மாதங்கள் வெறும் இலையாகவே இருக்குமா. அடுத்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளேன்று பூ பூக்குமா. அதுக்கு அடுத்த மாதங்கள் பார்த்திங்கனாக்க பூ இலை எதுவுமின்றி இருக்குமா. இந்த கோயில் பார்த்திங்கனாக்க நிறைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். நிறைய உலகம் ஃபுல்லும் இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் வழிபடுறாங்க. நிச்சயமாக கடன் தொல்லை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல வழி உங்களுக்கு வாழ்க்கை திருப்பம் ஏற்படும். இந்த கோவில் பார்த்திங்கனாக்க அந்த தஞ்சாவூர் சைடில் அமைஞ்சிருக்கு இல்லையா. தஞ்சாவூர் சைட்லலாம் பார்த்திங்கனாக்க சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் தான் அதிகம். அதே மாதிரி இந்த கோவிலும் சோழர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. சிவனோட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 158வது தேவார ஸ்தலம். இங்கே 3 துர்க்கைகள் அமைஞ்சிருக்காங்க இல்லையா. இந்த 3 துர்க்கையும் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் நிறைய பக்தர்கள் வழிபட்டாக்க நினைத்தது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பூஜைகள்லாம் நடக்குது. வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் வழிபாடு செஞ்சு விளக்கும் போடுறாங்க. நவகிரகத்தை தரிசித்து நடராஜ பெருமான் சன்னதி அருகில் போனீங்க அப்படின்னாக்க பைரவரும் இருக்கார். எந்த சிவாலயங்களில் இல்லாத தனி சிறப்பு இங்கே உள்ள பைரவருக்கு. அப்புறால் பாடல் பெற்ற தனி தேவார பாடல் இங்கே அமைஞ்சிருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. இடது மேல் கரத்தில் பார்த்திங்கன்னா சூளம் போட்ட மணியுடன் உள்ளது வேறு எங்குமே இல்லாத ஒரு காட்சி இங்கே நம்மளால் காண முடியும். அப்படிப்பட்ட பைரவர் இங்கே வீற்றிருக்கிறார். துர்க்கையும் பைரவரும் சேர்ந்து தரிசிக்கும் போது வாழ்க்கையில் வேறு என்ன தடை இருக்க போகுது, அத்தனை தடங்களும் நீங்கும்.
இங்கே வந்து அஷ்டமிக்கு அஷ்டமி பைரவரை வந்து கொண்டாடுறாங்க. வடமாலை சாற்றி வந்து நெய் விளக்கு ஏற்றியும் மிளகு விளக்கு ஏற்றியும் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து வழிபட்டுட்ருக்காங்க. வழக்குகள் விவகாரங்களில் வந்து சிக்கி இருக்கிறவங்க அதுலேருந்து விடுதலை பெறத்துக்கு இந்த பைரவரை வந்து வழிபடுறாங்க. நவகிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் வந்து இங்கே வந்து நிவாரணம் வந்து அளிக்கிறது. பைரவரை வந்து வழிபடுவதன் மூலியம் வாழ்க்கையில் வந்து மேலே 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 மேன்மை வந்து கிட்டும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. இந்த பைரவர் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை தடைகளையும் நீக்கும் பைரவராக வந்து அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து அருள்பாலிக்கிறாரு. முக்கியமாக கடன் தொல்லை நீங்கிறதுக்கு பிணி வந்து தீர்றதுக்கு இந்த இறைவனை வந்து பிரார்த்தித்து கொள்கிறாங்க. பிரார்த்தனை வந்து நிறைவேறினதும் பார்த்திங்கனாக்கா இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பைரவருக்கு வடமாலை சாத்தி துர்க்கைக்கு வந்து புடவையும் சாத்தி வந்து நேர்த்திக்கடனை வந்து செலுத்துகிறாங்க. எப்பேற்பட்ட வறுமை இருந்தாலும் அந்த வறுமையை நீக்கி செம்மையான வாழ்வை அளிக்கும் இறைவன் வந்து ரிண விமோசன லிங்கேஸ்வரர். அவர் வந்து இங்கே வந்து அருள்பாலிக்கிறார். இந்த ரிண விமோசன லிங்கேஸ்வரரை 11 வாரம் திங்கக்கிழமையில் சோமவாரத்தில் தொடர்ந்து அர்ச்சனை செஞ்சு 11வது வாரம் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் அத்தனை பிணியையும் நீக்கும், அத்தனை வறுமையும் நீக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடன் நீங்கி வறுமையும் நீங்கிறதுக்கு இந்த இறைவனை 11 வாரம் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எத்தனையும் வந்து நிறைவேற இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வேறு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.